பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஷேபா நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுல இருந்து ஒரு ராஜகுமாரி சாலமோன் ராஜாவா இருந்த காலத்துல சாலமோனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. சாலமோனை பார்க்க வந்தது சாலமோனுடைய அறிவா, புத்தி கூர்மையா, ஞானமா, அல்லது தாவீது வாழ்ந்த காலத்துல அவன் பண்ணுன ஜெபமா? இததான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். சாலமோன் ராஜா காலத்துல சேபா நாட்டு ராஜஸ்திரி வந்ததுக்கு தாவீது என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடும் இல்லையா? நான் நேற்றுக்கு இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். அதனால இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையப்படுறேன். அதனாலதான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. சேபா நாட்டுல தங்கம் ரொம்ப முக்கியமா வாழ்ந்த ஒரு வணிகம் செய்கிற பகுதி. அந்த நாட்டுல தங்கம் அதிகமா இருக்கும். ஆகவே அங்க தங்கம் விளையிறத, தங்கம் இருக்கிறத, தங்கம் விற்பனை பண்றத நம்ம நாட்டுக்கு வரணும்னு சொல்லி தாவீது மனசுல எண்ணம் பண்ணி, தாவீது மனசுல யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு அந்த நாட்டுல இருந்து தங்கம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஆனா எங்க ஜெபம் பண்றான்னு தானே கேக்குறீங்க? வாங்க, சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 72:10. தர்சீசின் ராஜாக்களும் தீர்வுகளின் ராஜாக்களுக்கும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். இப்ப சேபாவில் இருக்கிற ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் அப்படின்னு தாவீது தன் வாழ்ந்த காலத்துல அவன் ஏங்கி இருக்கிறான், ஜெபம் இருக்கிறான், ஆசைப்பட்டு இருக்கிறான், விரும்பி இருக்கிறான். எப்படியாவது அந்த நாட்டுல இருந்து அந்த தங்கங்கள் வரணும், பொன் ஆபரணங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆனா அவன் ஜெபத்துக்கு அன்றைக்கு பதில் தரல, பதில் கிடைக்கல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கூட சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்திற்கு இன்னைக்கு கூட பதில் வரல. அதனால ஐயோ, நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்காதீங்க. காலம் வருவதற்காக அவர் காத்திருக்கிறார். தலைமுறை தாண்டி கூட அவர் அற்புதம் செய்கிற வல்லவர். தலைமுறை தாண்டி கூட உங்க ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை தருகிறவர் தான் நம்ம ஆண்டவர். தாவீது இருந்த காலத்துல அவன் செபிச்சத அவனே மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறக்கல. அது ராஜாவாய் சாலமோன் ராஜாவா ஆன பிறகு சாலமோனுடைய புத்தி கூர்மைகளை பார்ப்பதற்காக ஒரு அம்மா வராங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த சம்பவத்தை. நீங்க ஃபுல்லா நீங்க நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஓகே, 2ஆம் வசனம் பார்க்கிற 10வது 1 ராஜாக்கள் 10:2. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தால், அவள் சாலமோனிடத்திலே வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சேவா நாட்டுல இருந்து ஒரு ராஜஸ்திரி வந்து இங்க சாலமோன் கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு. பிறகு அவங்க சுத்தி பாக்குறாங்க, அரண்மனையை பாக்குறாங்க, அங்க இருக்கிற வேலையாட்களை பாக்குறாங்க, வேலையாட்கள் வீடுகளை பாக்குறாங்க, வேலையாட்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாக்குறாங்க, கட்டிடங்களை பாக்குறாங்க, ஆலயத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க பிரமித்து போறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் இருக்குதா? அவங்க கேள்விப்பட்டதை விட இங்க அதிகமா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது தாவீது ஜெபம் பண்ணார் இல்லையா, அந்த நாட்டுடைய ஆபரணங்கள் வரணும்னு, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இங்கே பதில் தருகிறார். இந்த அம்மா தானா வரல, தற்செயலா வரல. அன்னைக்கு தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினார். தகப்பனாகிய தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினார். அது மகனாகிய சாலமோனு கிட்ட ஆண்டவர் கொண்டு வரும்படி அந்த ராஜஸ்திரியை அனுப்பி வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் சரி ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. அது வரலன்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க பண்ணுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் தராம கூட இருக்கலாம். ஆனால் இன்று உங்க வாழ்நாளுக்குள்ள கூட பதில் தராம போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வைத்திருப்பார். அது உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகளுக்காக கூட அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக அதை வைத்திருப்பார். அததான் ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போகிறார். நீங்க உங்க தகப்பன்மார்கள் ஜெபம் பண்ணுனாங்களா? உங்க தகப்பன் உங்க தாத்தா பாட்டி ஜெபம் பண்ணாங்களா? இன்னைக்கு உங்களுக்கு அது வந்து சேரப்போகுது. ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கு அல்ல, என்றென்றைக்கும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சாலமோனுக்கு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றால், தாவீதுடைய ஏக்கத்தை சாலமோனுடைய காலத்துல நிறைவேற்றி இருக்கிறார் என்றால், உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய ஏக்கத்தையும் ஆசையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.
உங்களுக்கு இல்லைனால் உங்க பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you.